அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டி சேனல்ல என்ன நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, புதுக்கோட்டை மாவட்ட சட்ட பணிகள் ஆணையம் அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒண்ணே தெரிய வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது. என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் 4 வேகன்சி இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதில் 1 வேகன்சி இருக்குது. ஆஃபீஸ் பியூனுக்கு 2 வேகன்சி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 11ஆம் தேதி 9வது மாதம், அதாவது செப்டம்பர் 11க்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது நேராகவோ இல்லை தபால் மூலியமாகவோ இதுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க், ஆஃபீஸ் பியூன் அப்படின்றதுக்கு வந்து சீரியல் நம்பர் 4 and 5க்கு பதவிக்கான நேர்காணல் பார்த்தீங்கன்னா 19/9/2024 காலை 10 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து நேர்காணல் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து கிராஜுவேஷன் என்ன டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. டைப்பிங் ஸ்பீடு வந்து 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபைல் மெயின்டெனன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் பியூனுக்கு வந்து மஸ்ட் ஹேவ் பாஸ் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். எபிலிட்டி இன் கிளீனிங் அண்ட் டு டூ ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டட் ஒர்க் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணி வைக்கிறோம். அதை வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 11ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ, உங்களோட நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இந்த கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு போஸ்ட் மூலியமாகவோ இல்லை நேராகவோ நீங்கள் போய் அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க், ஆஃபீஸ் பியூன் அதுக்கான இந்த அப்ளிகேஷன் ஃபார்மட் தான் இது. இது வந்து நீங்கள் எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது https.district_government.புதுக்கோட்டை இதில் போய் நீங்கள் வந்து கூட நீங்கள் இந்த விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணியிருக்கோம், அதுலேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர், முதன்மை மாவட்ட நீதிபதி, மாவட்ட சட்ட பணிகள் ஆணையம், புதுக்கோட்டை அப்படின்ற முகவரிக்கு வந்து விண்ணப்பம் மூலம் வந்து நீங்கள் இதை வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து அதுக்கு மேலே, அதாவது 11ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. விருப்பம் உள்ளவர்கள் வந்து நேரடியாக நபர்கள் மேற்பட்ட இணையதள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதனை முறையாக பூர்த்தி செய்யணும். அதாவது டவுன்லோட் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.